இவர் தன்னுடைய மதத்தின் மேன்மையும் அதில் சொல்லப்பட்டுள்ள நல்ல கருத்துக்களையும் அதை பேசுறதை விட்டுட்டு இவர் தேங்காய் மூடியை திங்கிறானுங்க, அப்ப இது மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறானுங்க, ஜாதி வித்தியாசம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாருன்னா பாரின்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இதுல இந்த திராவிடர் கழகத்தோட பிரச்சாரம் மாதிரி இவர் பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம், கண்டிக்க வேண்டிய விஷயம். அதுவும் ஊழியம் செய்கின்றோம் என்ற பெயரில் எத்தனையோ நல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய மத வழிபாட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கு இவர் யார்? முதலில் சர்ச்சை ஏன் ஓய்வு கொடுக்குறீங்க அப்படின்னு யாரால் ஒருத்தர் சுதர்க்கமா கேட்கறான்னு வச்சுக்க, அதுக்கு இவருடைய பதில் என்னவா இருக்கும்? அது அவங்களுடைய நம்பிக்கை. ஓலா யூபர்ல நாம ஏறி எப்படி பிரயாணம் போறோமோ அந்த மாதிரி நீங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாடகை வாயர்கள். நான் விடுதலை சிறுத்தை கட்சியே ஒரு வாடகை வாயர் கட்சியா தான் பாக்குறேன். ஒரு பழைய நோட்டீஸை பார்த்தேன். தலித்துகளுக்கு எதிராக செயல்படும் திமுக ஆட்சியை கண்டித்து மணல் பார்க்கில் இருந்து ராஜ்பவன் நோக்கி முற்றுகை போராட்டம். ஆனா இவர் கட்சியை ஜெயலலிதா மாதிரி தன்னுடைய இரும்பு கரத்துக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படிலாம் சொன்ன உடனே சரி இவர் என்னதான் செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்னு ஆவலோட இவரை கொஞ்சம் கூர்ந்து நோக்க ஆரம்பிச்சோம்தான் இவர் ஹிட்லர் மாதிரி செயல்படுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஹிட்லர் மாதிரி மாற்று கருத்து சொல்ற எங்கள்கிட்ட தான் பாயறாரு. இவருடைய வீட்டை ஒழுங்கா வச்சுக்க முடியல. இவர் ஹிட்லர் மாதிரி எங்கள்கிட்ட பாஞ்சு ஒரு பாசிச முதல்வராக தான் தமிழக முதல்வர் செயல்படுகின்றார். நாங்க போட்ட பிச்சை, பட்டியல் சமுதாயம் படிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிச்சை, மீடியால இருக்கிறவங்கலாம் இது பிம்ப் வேலை செய்யறவா, அதுக்கப்புறம் இப்ப நாளைக்கு கூட பிஏ பட்டம் வாங்குறது நாங்க இதெல்லாம் படிச்சது நாங்க போட்ட பிச்சை. இது ஆர்எஸ் பாரதி. அவர் பேசாம திராவிட முன்னேற்ற கழகத்தை பிச்சைக்காரர்கள் முன்னேற்ற கழகம் கூட வச்சிருந்தாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய இணைகிறார் பாஜகவை சேர்ந்த திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரின்ஸ் கால்வின் அப்படின்ற ஃபாதிரர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கொழுக்கட்டை சாப்பிட்றீங்க, தேங்காய் முடியை சாப்பிட்டு திரிகிற நீங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி, மாட்டு இறைச்சியை சாப்பிட்றவன் கீழ் ஜாதின்னு சொல்றீங்க. இது என்ன ஆன்மீகம்? உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவே பொது ஜப கூட்டத்துல சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இது மத வெறுப்பை, இந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்தும், கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும் அருவருப்பான தடித்த வார்த்தைகளை பேசுகின்றார் ஊழியம் செய்கின்றோம் என்ற பெயரில். அவருடைய நோக்கம் மதமாற்றம் செய்வது என்பது இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என்ன காரணம் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்துவ பற்றியோ இல்லைன்னா கிறிஸ்துவத்தின் மேன்மைகளை பற்றியோ மக்களுக்கு எடுத்து சொல்வது என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு அதை செய்யணும். பொதுவா ஒரு சாரரோட கருத்து என்ன இருக்குன்னா, இப்ப பிரதோஷம் வருது வாங்க, நம்ம இது இன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது வாங்க, புரட்டாசி கூழ் ஊத்துறோம் வாங்க அப்படின்னு நாம யாருமே போய் தெருவில் நின்று கூப்பிடுறது இல்லை. மாறாக இவங்க ஏன் தெருவில் நின்று கூப்பிடுறாங்க, இதனாலதான் பிரச்சனைன்னு ஒரு கருத்தும் இருக்கு. அதையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஆனா இவர் தன்னுடைய மதத்தின் மேன்மையும் அதில் சொல்லப்பட்டுள்ள நல்ல கருத்துக்களையும் அதை பேசுறதை விட்டுட்டு இவர் தேங்காய் மூடியை திங்கிறானுங்க, அப்ப இது மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறானுங்க, ஜாதி வித்தியாசம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாருன்னா, கிறிஸ்துவம் பிறந்த நாட்டிலேயே கிறிஸ்துவம் வளர்ந்து இருக்கக்கூடிய அமெரிக்காலையும் லண்டன்லயும் பிரிட்டன்லயும் ஐரோப்பிய நாடுகள்லயும் ஆப்பிரிக்க நாடுகள்லயும் எந்த அளவுக்கு அங்க இனவெறி, அங்க பிறப்பால தீண்டாமை உங்களுக்கு மேலை நாடுகள்ல இருக்கு. அவன் கருப்பா இருக்கான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. அமெரிக்கால இன்னும் கூட அங்க கருப்பினத்தவர்களுக்கு பாகுபாடு காண்பிக்கப்பட்டு அவர்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்றார்கள் மேற்குலக நாடுகளிலேயே. எத்தனையோ இந்தியர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆனா அந்த மதத்துல இருந்துகிட்டு பாரின்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இதுல இந்த திராவிடர் கழகத்தோட பிரச்சாரம் மாதிரி இவர் பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம், கண்டிக்க வேண்டிய விஷயம். அதுவும் ஊழியம் செய்கின்றோம் என்ற பெயரில் எத்தனையோ நல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய மத வழிபாட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கு இவர் யார்? முதலில் இதுல அவர் என்ன சொல்றாரு, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க, அதோட இல்லாம அப்ப ஒட்டக மூத்திரத்தை குடிக்கிறத நீங்க யூடியூப்ல பாத்துருக்கலாமே, நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. அப்ப அதை பத்தி பேசுவாரு அவரு.
பேசினா இவருக்கு நாக்குல சுண்ணட் பண்ணிடுவாங்க அதை பத்தி பேசினா. அதனால அவர் அதெல்லாம் பேச மாட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன சொல்றாரு, மாட்டுக்கறி திங்கிறவனை ஒரு மாதிரியும் திங்காதவனை ஒரு மாதிரியும் பாக்குறாங்க அப்படின்னு. பன்றிக்கறி கூட தான் சில பேர் சாப்பிடுறாங்க. இப்ப பன்றிக்கறி திங்கிறவனையும் திங்காதவனையும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு இவர் சொல்லி பார்க்கட்டுமே இவரு. அதனால இவர் அன்பை போதிக்க வந்திருக்கின்றோம், அமைதியை போதிக்க வந்திருக்கின்றோம் என்று பேசிக்கொண்டு இவர் வன்முறையை விதைக்கின்றார். மக்கள் மத்தியிலே விஷக்கருத்தை பதிய செய்கின்றார். என்னுடைய வழிபாட்டு உரிமையை கொச்சைப்படுத்துவதற்கு இவர் யார்? நாளைக்கு எவனாவது ஒருத்தன் கிளம்பி சர்ச்சில் ஏண்டா நீங்க சரக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஓய்னா அது கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா முதல் ஆளா நானே கண்டிப்பேன். சர்ச்சில் ஏன் ஓயின் கொடுக்குறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தன் குதர்க்கமா கேட்கறான்னு வச்சுக்க, அதுக்கு இவருடைய பதில் என்னவா இருக்கும்? அது அவங்களுடைய நம்பிக்கை. அது இயேசுவோட ரத்தமாக கருதி அவங்க அந்த ஒயினை குடிக்கிறாங்க. இயேசு மக்களுக்காக அவர் தன்னையே வருத்தி கொண்டார் என்று அது ஒரு குறியீடு. உடனே அதை போய் பாஞ்சு போய் யாராவது கேள்வி கேட்டா, மீண்டும் சொல்கின்றேன், அதை கண்டிக்கும் அந்த மாதிரி யாராவது வக்கரமா பேசினா அதை கண்டிக்கக்கூடிய முதலாளாக இந்த ஓமாமுலியூர் ஜெயராமன் இருப்பான். ஆனா இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வளர்வதற்கு யார் காரணம்? இது எந்த கட்சியாவது அரசியல் கட்சியாவது கண்டிச்சிருக்கா? ஒரு சின்ன இப்படி லேசா மாத்தி யோசிச்சு பாருங்க. நான் அடிப்படையில ஒரு RSS ராமகோபாலனால் பொது வாழ்க்கையில் வளர்த்தெடுக்கப்பட்டவன். நான் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா நான் ஒரு கருத்தை இந்த மாதிரி இவரை பத்தியே இவங்களுடைய சபையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் எடுத்து பேசுறேன்னு வச்சுங்க, இல்ல இவங்க செய்யக்கூடிய மத பிரச்சாரத்துல எடுத்து பேசுறேன்னு வச்சுங்க, இத்தனை நேரம் தமிழ்நாட்டை பத்தி எரிய விட்டுருக்க மாட்டாங்க. ஏன் ஜெயராமனை சங்கியை கைது செய்யவில்லை? அந்த ஜெயராமன் எங்கே பதுங்கி இருக்கின்றான்? ஓமாமுலியூருக்கு ஏன் காவல்துறை செல்லவில்லை? என்ன செய்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசு? அடுத்த 10வது நிமிஷங்க கள்ளக்குறிச்சியில 65 பேருக்கு மேல கொன்னவனை கூட விட்டுருவாங்க. நான் சர்ச்சைக்குரிய லேசா பேசியிருந்தேன்னா என்ன பாஞ்சு பிடிச்சு பின்லாடனை பிடிச்ச அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து இதெல்லாம் செஞ்சிருக்கும் தமிழக அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும். எல்லா மதமும் சம்மதம், அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே இங்கே இந்து மதம் சிறுமைப்படுத்தப்படுகின்றது, இந்து மதம் அசிங்கப்படுத்தப்படுகின்றது. அதன் வெளிப்பாடுதான் இந்த பாதிரியார் நேற்று கோயம்புத்தூர்ல இதுவும் பேசினது. ஜூன் 16ஆம் தேதி பேசியிருக்காரு. அவர் மேல 4 செக்ஷன்ல வழக்கு பதியப்பட்டிருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, அவர் நிஜமாவே கைது செஞ்சிருக்காங்களா, அரசு காமிச்சிருக்காங்களா, காமிக்கலையா அப்படிங்கறது எந்த ஊடகமும் செய்ய வேண்டிய வேலையை அடிப்படையா எந்த ஊடகமும் இதை செய்யல. இது மீடியாவோட கடமை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதுல புலனாய்வு புலியா சொல்லிக்கக்கூடிய இந்த வீரப்பன் மாதிரியே மீட்டு வச்சிருப்பாரு நக்கீரன் கோபால் போன்றவர்கள் எல்லாம் நித்யானந்தாவை பத்தி பக்கம் பக்கமா எழுதி நாள் கணக்குல பேசின இந்த நபர்கள்லாம் இன்னைக்கு திருவிழால காணாம போன குழந்தைங்க மாதிரி எல்லாம் இருக்காங்க. இவங்களுடைய நேர்மைங்கிறது எந்த அளவுக்குங்கிறது இதை வச்சு நம்ம ஒரு அளவுகோலா நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நேர்மையற்ற செயல், கீழ்த்தரமான செயல். அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக அவருக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி தர வேண்டும். இதே மாதிரிதான் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கன்னியாகுமரியில ஒருத்தர் பேசினாரு. பாரத மாதா செருப்பு இல்லாம போறேன்னு எம்ஆர் காந்தி சொல்றாரு. பாரத மாதா இது நோய் பரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கிருமி, விஷக்கிருமி பாரத மாதா. இந்த மண்ணை நான் ஸ்டூ போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா பேசினாரு. அந்த ஜார்ஜ் பொன்னையாவை கூப்பிட்டு தான் ராகுல் காந்தி நடைபெறையானம் போனாரு. நான் இப்ப தமிழ்நாடு அரசியல்வாதிகள் ஏதா இருந்தாலும் ஏன் மோடி பதில் சொல்லன்னு கேட்கிறாருல, நான் இப்ப கேட்கிறேன், ராகுல் காந்தி பிரின்ஸ் ஆல்வின ஏன் ராகுல் காந்தி கண்டிக்கல? மோடிக்கு இவங்க கேட்கிறாங்கல்ல, ஏன் மோடி வாயை திறக்கவில்லை, மோடி ஏன் பேசவில்லை அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. இத ஸ்டாலின் கண்டிச்சாரா இல்ல பட்டத்து இளவரசர் அது ஏன் பால்டாயில்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒண்ணு நீங்க தெரிஞ்சா விளக்கம் சொல்லுங்க, இல்ல பாக்குற நேயர்கள் யாராவது கமெண்ட்ல விளக்கம் சொல்லட்டும். இந்த பால்டாயில்னு சொல்றாங்க, அது என்னன்னு புரியல. பால்டாயில் எங்க ஊர்ல வயலுக்கு மருந்து அடிப்போம், அதுதான் எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும் எனக்கு. அந்த உதயநிதி ஸ்டாலின் இப்படி சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. நான் ஒரு அடிப்படையில கிராமத்தான் பட்டிக்காத்தான், ஒரு பெரிய அளவுல எனக்கு விழிப்புணர்வு இல்லை, அதனால தெரிஞ்சுக்க விரும்புறேன் நானு. அந்த உதயநிதி ஸ்டாலினாவது அதை கண்டிச்சிருக்காரா? ராகுல் காந்தி ஏன் கண்டிக்கல? நான் கேட்கிறேங்க, இவங்க மாதிரி நானும் பேசுறேங்க. இனிமே நாம இந்த மாதிரி குதர்க்கமா பேசினா மட்டும்தாங்க இவங்க எல்லாம் அடங்குவாங்க. அதனால வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை போன்று யாராவது பேசினால் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பெரியவர்களே அவரை கண்டித்து பொது வழியில் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன். அவர் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு. என்ன கேலி கூட்டுங்கிறது. இந்த திருச்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கம் அப்படின்னு சொல்லி
அவரு அவரு எங்க போனாரு? அவர் ஏன் கண்டிக்கல? என்ன கேட்டா உங்களை மாதிரி மீடியாக்கள் கேமராவை எடுத்துட்டு போய் அந்த திருச்சி எம்எல்ஏவா இருக்காரு பாருங்க, அவர் அந்த இவங்களை கூட ஒரு அம்மாவை கூட மேடையில வச்சுக்கிட்டு சர்ச்சில் வந்து இது நடத்தினாரு, ஸ்டாலின் விழாலாம் நடத்தினாரு. அவரை போய் நீங்க அணுகி இந்த மாதிரி சொல்றாரு, இது என்ன காரணம், நீங்க இப்படிதான் அவர் பேசணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா இப்படின்னு யாராவது ஒரு 10 கேமரா எடுத்துட்டு போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, இவங்களுடைய வெறி, மத வெறி இதெல்லாம் அடங்கும் அவங்களுக்கு. இதை யாரும் கேள்வி கேட்காதனால இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம்னு நினைக்கிறாங்க. போதையில்லா தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா, திராவிட மாடலிலே டாஸ்மாக் கடைகளை பூட்ட முடியுமான்னு சொல்லிட்டு கோவன் தனது பாடல் மூலமாவே பாடியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? யாரு அந்த ஊட்டி கொடுத்த உத்தமிதான் போயஸ் தோட்டத்திலே அப்படின்னு பாடினாரு அந்த கோவனா? காணாமல் போன நபர் கோவனா? கூவ மாதிரி சோசியல் மீடியால அவரை நாடடிக்கிறாங்களே, அந்த கூவத்தின் மறு உருவமாக அவரை நாடடிக்கிறாங்களே அந்த கோவனா? ஏங்க அந்த ஆளு அவர் அந்த ஆள்லாம் ஒரு ஆளு கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க. ஓலா யூபர்ல நம்ம ஏறி எப்படி பிரயாணம் போறோமோ அந்த மாதிரி இவங்க நீங்க வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாடகை வாயர்கள். நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியே ஒரு வாடகை வாயர் கட்சியா தான் பாக்குறேன். ஒரு பழைய நோட்டீஸை பார்த்தேன். தலித்துகளுக்கு எதிராக செயல்படும் திமுக ஆட்சியை கண்டித்து பனகல் பார்க்கில் இருந்து ராஜ்பவன் நோக்கி முற்றுகை போராட்டம், பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் கருணாநிதியின் ஆட்சியை கண்டித்துன்னு 1999 திருமாவளவன் வந்து பனகல் பார்க்ல இருந்து இதுக்கு ராஜ்பவனுக்கு முற்றுகை போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு போன அதே திருமாவளவன் இப்ப வந்து வாய்மூடி மௌனியா காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி அங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த குடிநீர்ல மலம் கிடந்தாங்களே அதுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஊர்ல என்ன பட்டியலின மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ராஜகண்ணப்பன் அவளுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்த போதே அதை பல்லடிச்சிட்டு இருந்தவரை அவரு அதனாலதான் அவரையும் நான் ஒரு ஓலா யூபர் வாடகை வாயர்ன்றேன். இந்த மாதிரி கோவனும் ஒரு ஓலா யூபர் வாடகை வாயருங்க. நீங்க காசு கொடுத்தா உங்களுக்கு கூவுவாரு, நாங்க காசு கொடுத்தா எனக்கு கூவுவாரு. அவருக்கு அவருடைய சித்தாந்தம்ங்கிறது பணம். அதனால அவருக்கு வந்து நீங்க பணத்தை காமிச்சிட்டீங்கன்னா கோவன் உங்களை பார்த்து உங்களை யாராவது விமர்சிக்கணும், உங்களை பிடிக்கல எனக்குன்னா நான் பணம் கொடுத்தா உங்களை ஏற்றி பேசுவாரு, உங்களை வாழ்த்தி பேசணும்னு நீங்க பணம் கொடுத்தா பேசுவாரு. அவர்லாம் ஒரு ஆளு. அது கள்ளக்குறிச்சியில போய் 2 நாள் முன்னாடி அங்க நான் பாடினேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மெயின் மீடியா ஒரு சேனல் வேற வேலை வெட்டியே இல்லாம கோவன் எங்கே அப்படின்னு கேட்டு அவர் அப்படியே பேச விட்டு என்னமோ அந்த சேனலுக்கு கோவன் தான் ஓனருங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுல அந்த மீடியால இருக்கிறவங்களும் நாங்க கோவன் எங்கேன்னு நாங்க கேட்டுட்டோம்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்களும் பேசுறாங்க அவங்க. அதனால இவங்களெல்லாம் வந்து ஒரு கணக்கிலேயே எடுக்கக்கூடாது. சிம்பிளா ஒத்த வார்த்தையில அவர் வந்து ஓலா யூபர் வாயர் அவங்க தான். கோவை மேயர் தொடர்ந்து திருநெல்வேலி மேயரும் இப்ப ராஜினாமா செஞ்சிருக்கிறத பார்த்தோம் நம்ம. சோ இந்த ராஜினாமாவை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திமுகல வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லை. அவரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் சர்வாதியாக மாறுவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சாட்டையை சுழற்றுவேன் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு டைலாக் பேசுறதுலயாவது அவர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் திறமசாலியா இருந்து எழுதி வைக்கிறத படிக்காம துண்டு சீட்டை பார்த்து படிக்காம அதையாவது கொஞ்சம் வேகமா அவர் வந்து நான் சர்வாதியாக மாறுவேன் அப்படின்னாலும் அதை சொல்லியிருக்கலாம். அதுவும் வந்து அவரு பாவம். அவர் ஒரு என்னுடைய பார்வையில முன்னாடி எல்லாம் எனக்கு அவர் மேல வந்து ஒரு கோபம் இருந்தது. இப்படி செயல்படாம இருக்காரு, ஒரு செயலற்ற முதல்வரா இருக்காருன்னு ஒரு கோபம் இருந்தது. அப்புறம் வருத்தம் இருந்தது. இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர் நான் பார்த்து பரிதாபப்படுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. வாத்தியாருக்குள்ள மக்கு, போலீஸ்காரன் பையன் திருடான், டாக்டருக்குள்ள நோயாளி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருணாநிதியை பிடிக்கல அதெல்லாம் 2ஆம் பட்சம். கடுமையான விமர்சனங்களை நான் கருணாநிதி மேல் வைக்கின்றேன். ஆனால் கருணாநிதியோட மதிநுட்பமும் கருணாநிதியுடைய சமயோஜித புத்தியும் கருணாநிதியுடைய அடுத்தவர்களை கவர்கின்ற விதமாக பேசக்கூடிய அந்த டைமிங் ஃபேக்டரும் எதிராளியை கூட தன் பக்கம் இழுத்துக்கக்கூடிய ஒரு ஆடா செயல்பட்ட கருணாநிதியோட பையனா இது அப்படிங்கிற அளவுக்கு ஆகி இன்றைக்கு ஒரு பரிதாபத்திற்குரிய முதல்வராக, எந்த முடிவும் எடுக்கக்கூடிய முதல்வராக, எடுக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக அவர் இருக்கின்றார். என்ன காரணம்னா அவர் தமிழ்நாட்டுக்கு 5 சிஎம் இருக்காங்க அப்படின்னு சில பேர்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. நீங்க யூடியூப்லயே பேசுற மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும், இல்ல இப்ப சிறைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களா இருக்கட்டும், இல்ல திமுகவை கடுமையா விமர்சிக்கக்கூடிய சில சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அதிமுக தரப்புலையா இருக்கட்டும், கண்ட்ரோலே இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது மக்கள் தான் தெரிவிக்கணும்.
ஏன்னா துர்கா ஸ்டாலின், இவரோட பிஏ, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவங்க மருமகன், இந்த மாதிரி ஒரு 5 பவர் சென்டர் இருக்கு இவரை தாண்டி அப்படிங்கிறாங்க. அது என்ன எது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தெரியல. ஆனால் இவர் ஒரு செயலற்று, ஒரு செயல்பாடு இல்லாம தான் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுல ஒரு தலைமை பண்போ ஒரு தலைமைக்கான இலக்கணமோ இல்லாமல் இருக்கின்றார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் மேயரையும் திருநெல்வேலி மேயரையும் கொஞ்ச நாள் முன்னாடியே அவர் அழைச்சு நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. அவங்க ரிசைனே பண்ணல. அதுக்கப்புறம் இப்ப 2 நாளா வேற சில நிர்வாகிகள்லாம் அவங்களை நேரா பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி, இல்லைன்னா அதை செய்வோம் இதை செய்வோம், ஆசை வார்த்தை காமிச்சாங்களா, இல்ல மிரட்டினாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பதவி தரேன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் இனிமேதான் போக போகதான் தெரியும். ஆனா போன வருஷம் அந்த கோயம்புத்தூர் மேயர் மேல நம்பிக்கை அதிமுக திமுக கவுன்சிலர்களே கொண்டு வந்தாங்க, ஆளுங்கட்சி தரப்புல இருந்தே கொண்டு வந்தாங்க. அப்ப KN நேருவும் தங்கம் தென்னரசும் போய் தான் பஞ்சாயத்து பண்ணி அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த கவுன்சிலர் எல்லாம் எதுக்காக அந்த மேயரை இது பண்ணாங்கன்னா, கட்டிங் கமிஷன்லாம் அவரே வாங்கிக்கிறாரு அப்படின்ன உடனே 2 அமைச்சர்களும் போய் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கட்டிங் கமிஷன்ல பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுல பஞ்சாயத்து பேசினதா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர் மேயருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்த போது முத்துசாமியும் KN நேருவும் தான் போய் பஞ்சாயத்து பண்ணி அங்க இருக்கிற கவுன்சிலர்களையும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கட்டிங் இதுல பங்கு சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிதான் பேசிதான் சரி பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா இது குறையோடி போன பொண்ணு ரணசிகிச்சை செஞ்சாதான், ஆபரேஷன் செஞ்சாதான் சரி வருங்கிற அளவுல ஆனதுனால அவங்க 2 பேரையும் பொறுப்பு விட்டு எடுத்திருக்காங்க. இது கருணாநிதி இருக்கும்போது நீங்க இப்படி நடந்திருக்கா? ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா ஒரு ஆள் கிளம்பி பங்கனுக்கு போவாரு அமைச்சருங்கிற முறையில. நான் அவரோட பேரை சொல்ல விரும்பல. ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் பண்பா நடந்துக்கக்கூடியவர். இதுல மெட்ராஸ்ல செக்ரட்டேரியட்ல இருந்து கிளம்பி அவர் அண்ணா நகர்ல ஒரு பங்கனுக்கு போக வேண்டியவர் பூந்தமல்லி ரோட்ல போயிட்டே இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டாங்கன்னு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கே போகாம திரும்பிட்டாரு. அதனால காலையில பேப்பரை படிச்சுதான் அந்த கட்சியில இல்ல டிவியில நியூஸை பார்த்து இல்ல வாட்ஸ்அப்ல வரக்கூடிய கரண்ட் செய்தியை பார்த்துதான் அந்த அந்த அம்மா பதவியில வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த அம்மாவும் சில மேயர்களை மாத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த அம்மா இருக்கும்போது நடந்தது. ஆனா இவர் கட்சியை ஜெயலலிதா மாதிரி தன்னுடைய இரும்பு கரத்துக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படிலாம் சொன்ன உடனே சரி இவர் என்னதான் செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்னு ஆவலோட இவரை கொஞ்சம் கூர்ந்து நோக்க ஆரம்பிச்சோம்னா இவர் ஹிட்லர் மாதிரி செயல்படுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஹிட்லர் மாதிரி மாற்று கருத்து சொல்ற எங்கள்கிட்ட தான் பாயறாரு. இவருடைய 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 வீட்டை ஒழுங்கா வச்சுக்க முடியல. இவர் ஹிட்லர் மாதிரி எங்கள்கிட்ட பாஞ்சு ஒரு பாசிச முதல்வராக தான் தமிழக முதல்வர் செயல்படுகின்றார். என்ன காரணத்துக்கு சொல்றேன்னா, பிஜேபியில இருக்கிறவன் எவனாவது ட்விட்டர்ல எழுதினான் சரி, பிஜேபியில இருக்கிறவன் மேல யாராவது 6:30 மணிக்கு ஒரு பொய் புகார் கொடுத்தா 8 மணிக்கு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ராத்திரி 10 மணிக்கே அவன் வீட்டுல போய் அவனை தேடி போவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் பிஜேபி காரன் RSS காரன் பிடிக்கிறதுல காட்டுற வேகத்துல நிர்வாகத்துல இவங்க ஒரு 5% காமிச்சாங்கன்னா தமிழ்நாடு பிரச்சனைகள்லாம் இல்லாம அமைதியா இருக்கும். ஆனா இவர் இந்த நம்ம கிட்ட விழுந்து பிராண்டாரு. இதுல ஒரு இது பாருங்க, ஒரு பழமொழி முதுமொழி உண்டு. எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு எளிய கட்சி, வளர்ந்து வர கட்சி. இளம்புயல் அண்ணாமலையின் உத்வேகம் பெற்று இப்ப வளர்ந்து வர கட்சி பிஜேபிய இவங்க நசுக்க பாக்குறாங்க. இரும்புக்கரம் கொண்டு மாற்று கருத்தையே சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இவங்க ஒரு வெறி கொண்டு பிஜேபிய தாக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க எங்களை தாக்க உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை பாருங்க. எளியாரை தெய்வம் அடித்தால் அப்படிங்கும் போது எளியாரை வலியார் அடித்தால் எளியாரான பிஜேபிய வலியாரான திமுக ஆட்சி அடைக்க பார்க்குது. வலியாரை தெய்வம் அடிக்கின்றது. அந்த தர்மம் இவங்களை தாக்கி இவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கட்சிக்குள்ள துரைமுருகன் ஒரு பக்கம் பேசுறாரு, RS பாரதி ஒரு பக்கம் பேசுறாரு, ஆராசா பாராளுமன்றத்துல போய் சார் சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் 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 பிளீஸ் சார் நம்ம கோவில் வாசலுக்கு போனோம்னா ஐயா 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 அப்படின்ட்டு வருவாங்க பாருங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் எனக்கு அவர் பிளீஸ் சார் 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 பிளீஸ் சார் 1 minute சார் அப்படிங்கும் போது எனக்கு நாம என்ன கோவில் வாசல் இருக்குமா பார்லிமெண்ட் பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு கட்டுப்பாடே இல்லாம போய் அந்த கட்சியை கலகலக்க ஆரம்பித்ததன் அறிகுறி தான் இதுவாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆவடி நாசர் கல்லூரி அறிஞர் எல்லாரும் மேலேயும் அதை பார்த்துருப்பீங்க. செஞ்சி மஸ்தான் என்ன பண்ணாருன்னு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்க ஒரு குறுநில மன்னரா மாறிட்டாங்க. லால்குடி எம்எல்ஏ நான் செத்தே போயிட்டேன்னு
பேஸ்புக் கேஎம் நேருவோட பேஸ்புக் பதிவிலேயே போய் கமெண்ட் போடுறாரு. அந்த அளவுக்கு தான் ஒரு சர்வாதிகாரி கோமாளி ஆயிட்டாரு. நான் உடனே சொன்ன உடனே எல்லாரும் என் மேல பாஞ்சு வருவாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஒரு வடிவேலு ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிட்டதா தான் நான் பாக்குறேன். 23ஆம் புலிகேசியா தான் நான் ஸ்டாலின் பாக்குறேன். அண்ணாமலை அவர்களே பாஜக சஸ்பெண்ட் செய்து விட்டது, அதை மறைக்க தான் லண்டன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது ஜெயக்குமார்னா இந்த மெயின் ரோடுக்கு வாமா அவரு தானே? இந்த மெயின் ரோடுக்கு வாமா அந்த ஜெயக்குமார் தானே? அவரு பாவங்க, அவரு பையனை தேர்தல் நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தாரு. அந்த கட்சிக்காரங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல. கட்சியில இவர் அந்த அம்மா இருக்கும்போது இவர் அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னு பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடும் போது அந்த அம்மா இவர் சபாநாயகர்ல இருந்து துரத்தி விட்டு இவரை தமிழக வரலாறுலயே நீங்க பாத்தீங்கன்னா சபாநாயகர் விரட்டி அடிக்கப்பட்டது ஜனநாயக விரோத சக்தியாக திகழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில எம்ஜிஆர் அந்த கட்சியை விட்டு போகும்போதுதான் மதியழகன் ஒரு சபாநாயகராகவும் இன்னொரு சபாநாயகராகவும் அமளி நடந்தது. ஆனால் ஒரு சபாநாயகரை மாற்றினதுங்கிறது இந்த ஜெயக்குமார் மாதிரி இந்த மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் இருக்காரு பாருங்க. இன்னும் அவர் பேரே கூட மெயின் ரோடுக்கு வாமா தான் நம்ம வச்சுப்போம். இன்னும் அவர் பேரே ஜெயக்குமார்னு சொல்றதே வேஸ்ட். நான் தனிப்பட்ட தாக்குதலாம் அவரை நடத்த விரும்புறேன். அந்த மெயின் ரோடுக்கு வாமா நம்ம இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய சூடு தாங்காமல் அவர் பேசக்கூடிய அவர் முன்வைக்கக்கூடிய இவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாங்க முடியாம புலம்புறாரு. மெயின் ரோடுக்கு வாமா புலம்புறாரு. அதனாலதான் அந்த அவங்களெல்லாம் அதனால புனிதர்கள் ஆயிட போறது கிடையாது. அவர் என்னமோ நான் தோக்காத ஆளு, நான் போய் தோத்துட்டேனே அப்படின்லாம் அவரு பேசினாரு இவரு. ஆனா இவங்களுடைய ஆட்சியே பிஜேபி தயவுலதான் இருந்துங்கிறத புரிஞ்சுக்காம நல்ல வேலை ஒருவேளை ஆர்எஸ் பாரதி பிஜேபியில இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஜெயக்குமாருக்கு ஜெயக்குமார் மெயின் ரோடுக்கு வாமா, நீ மந்திரியா இருந்ததே நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இருப்பாரு. நாங்க அந்த மாதிரிலாம் நாங்க ஆணவத்தோட பேச விரும்பல. அவரு ஒரு பயத்துல இந்த இருட்டுல போகும்போது வெளிச்சம் இல்லாம இருட்டுல கிராமத்துல நீங்க தோப்பு வாய்க்காலு ஆத்தங்கரை இதுல போகும்போது போறவன் பாடிக்கிட்டே போவான். அவனுக்குவே ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பாடிட்டே போவான். கிட்டத்தட்ட மெயின் ரோடுக்கு வாமாவும் இப்ப அந்த பாடிக்கிட்டே போற மாதிரி இப்படி எல்லாம் சொல்லி தன் மனத்தை தேர்த்திக்கிறாரு. இவங்க திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்வாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்த திராவிட கட்சிகள், அதுவும் இந்த ஜெயக்குமார், கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவங்க எல்லாம் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க. அப்பா இவரு சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இந்த அதிமுகக்கு வெளியில இருந்து அந்த கட்சியை க்ளோஸ் பண்றதுக்கு வெளி ஆட்களே வேணாம். அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து சாகரிக்க கேன்சர் பண்றவங்க. ஏன்னா அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிராக திமுகவை தீய சக்தின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை தலைமை வகித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுகவை தீய சக்திங்கிறத கருணாநிதி தீய சக்தின்னு சொல்லிதான் அந்த கட்சியை இன்னும் வலிமையா ஆக்கினாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, மெயின் ரோடுக்கு வாமா, கேபி முனுசாமி, முன்னாள் நக்சல்பாதிங்கிறாங்க தெரியல எனக்கு, அந்த கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு நாங்க இருக்கோம், இல்ல எங்க பங்காளி திமுக இருக்கோம். எப்படி பாருங்க இவங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு பாருங்க. இவங்களுக்குள்ள கோயம்புத்தூர்ல கள்ள உறவு வெட்ட வெளிச்சமாவே இருந்தது. இளஞ்சிங்கம் அண்ணாமலையை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஓட்டையே நீங்க மாத்தி உதயசூரியனுக்கு போடுங்களா, ரெட்டை வைக்க ஓட்டு போட்டு இருந்தவனையே இவங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கிறாங்கிற அளவுக்கு அதிமுக திமுக ஓட்டு போட வச்சு கூட்டம் தான் இவங்க. அதிமுக இருக்கிற பல பேரை அந்த கட்சியில இருந்து வெளியில வந்த பல பேரை பேட்டி கொடுத்தது நீங்க பாத்துருப்பீங்க. அதனால இவங்க பவுஷ் அவ்வளவுதான். அவரு புலம்புறாரு, மெயின் ரோடுக்கு வாமா புலம்புறாரு. தமிழ்நாட்டுல பட்டப்படிப்பு படிக்கிறது காரணமே திக தான் காரணம், இது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதியே சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்ட்டு. ஏற்கனவே நீதிபதிகளுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான் அவரு. நீதிபதிகள் இங்க ஆகிறது காரணமே நாங்க திமுக போட்ட பிச்சை தான் சொன்னாரு. இப்ப மறுபடியும் இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து அவர் சொல்ற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? எதுக்கெத்தாலும் திமுக போட்ட பிச்சை என்ற வார்த்தை சொல்றாரு இல்லையா? ஜட்ஜியும் நாங்க போட்ட பிச்சை, பட்டியல் சமுதாயம் படிக்கிறதுக்கு காரணம் நாங்க போட்ட பிச்சை, மீடியாவில் இருக்கிறவங்கலாம் இது பிரிண்ட் வேலை செய்யறவன், அதுக்கப்புறம் இப்ப நாளைக்கு கூட பிஏ பட்டம் வாங்குறது நாங்க, நீங்கெல்லாம் படிச்சது நாங்க போட்ட பிச்சை. இது ஆர்எஸ் பாரதி. அவர் பேசாம திராவிட முன்னேற்ற கழகத்தை பிச்சைக்காரர்கள் முன்னேற்ற கழகம் கூட வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வாயை திறந்தாலே இந்த பிச்சை இதை தவிர வேற பேச்சே இல்லை அவருக்கு.
இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, மரியாதைக்குரிய என் அன்பு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சரா இருக்கும் போது, இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய மந்திரியா இருக்கிறதுக்கு காரணமும் நாங்க தான், இல்லைன்னா ஒரு பணமரை ஏறிட்டு இருப்பாரு. எவ்வளவு ஒரு வன்மம் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அவங்க கனிமொழி மேல கோவமா இல்ல அவங்க சித்தி ராஜாத்தி மேல கோவமான்னு தெரியல. அந்த கோவத்தை தான் திருப்பி பொன் ராதாகிருஷ்ணன் மேல திசை திருப்பினதா அப்பவே பல பேர் சொன்னாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைங்க, அதனால நீங்க அரசியல் ரீதியா பேசாதீங்கன்னு பல பேர் அப்பவே சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, தமிழிசைய நாங்க போட்ட பிச்சைலாம் நீ எம்பிபிஎஸ் டாக்டரான என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? நீங்க என்ன மன்னராட்சியா நாம கேட்கலாம். நாம கேட்கறதுக்கு எல்லா அறிஞரையும் இருக்கு. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதே இது இருக்கு. பாபர் மகன் ஹுமாயூன், ஹுமாயூன் மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் மகன் ஷாஜகான், ஷாஜகான் மகன் அவுரங்கசீப். அதே மாதிரி இங்க பாருங்க, கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின். அடுத்து நான் சொல்ல துரைமுருகன் சொல்றாரு, நான் இன்பநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத நம்ம டயப்பரு ஏதோ சொம்பு என்னவோ சொன்னாங்க. எனக்கு அது தெரியல, எனக்கு புரியல. நான் ஒரு கிராமத்தான், ஏன் டயப்பர் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. நான் ஒரு ஒரிஜினல் பட்டிகா தான். ஏன்னா எங்க ஊரே வேற ஒரு பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு, கிராமம், ஒரு 300 குடும்பம் இருக்கிற ஊர். அதனால எனக்கு பொதுவான விஷயங்கள் ரொம்ப கம்மியா தான் தெரியும். அந்த டயப்பர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால துரைமுருகனை பார்த்து எல்லாரும் யோ டயப்பர் அப்படின்னாங்க அப்ப சோசியல் மீடியால. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்க கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் இருக்கு. இன்பநிதிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவொன்னா துரைமுருகன் சொல்லுவாரு, அவரு அமைச்சரவையிலையும் நான் இருப்பேன், உதயநிதி ஸ்டாலின் பேரன் அமைச்சரவையிலையும் நான் இருப்பேன் அப்படின்னு. அது ஒரு பெருமையாவே அவங்க அடிமைத்தனத்தோட கொத்தடிமையா இருக்கிறதையே பெருமையா கருதுறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கம். அதுல RS பாரதியும் எக்ஸப்ஷன் கிடையாது. அவரு நாங்க போட்ட பிச்சை அப்படின்னா, அப்ப நீ என்னதான் பண்ணாத நீ எனக்கு சொன்ன, அப்போ நீ ஆள்றதுக்கு நீ என்னதான் உனக்கு வேலை? நீ ஓட்டு போட்டு நீ உங்க கட்சியை முதல்வராக்கி உங்க ஆளுங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினா நான் என்ன கேட்கிறேன்? இப்போ பக்கத்துல கேரளா இருக்கு, அங்க ஹையஸ்ட் லிட்ரஸி இன் இந்தியா கேரளா தான் சொல்லி சொல்றாங்க படிப்பறிவு. அப்ப அங்க இருக்கிற மலையாளியை படிக்க வச்சது திமுகவா? இப்ப மகாராஷ்டிரால படிப்பறிவு அதிகமா இருக்கு. அப்ப மகாராஷ்டிரால படிப்பறிவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் திமுகவா? அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். நான் இன்னொன்னு சொல்றேன், சுவாமி சகஜானந்தர் எங்க காட்டுமன்னாருடைய பகுதியில சிதம்பரத்துல நந்தனார் கல்விக்கழகங்கள்லாம் வச்சு அறக்கட்டளை எல்லாம் வச்சுட்டு நந்தனார் ஸ்கூல் இருக்கு. அங்க சுவாமி சகஜானந்தாவோட சமாதி இருக்காங்க. அந்த சுவாமி சகஜானந்தா 1952லயே திமுக உதயமானத்துக்கு முன்னாடியே எம்எல்சி ஆனவர். அதுக்கு முன்னாடியே அவர் படிச்சு பட்டம் பெற்றவர் சுவாமி சகஜானந்தா. திண்டிவனத்துல கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்ல மதமாத்த சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்படின்னு நான் அந்த ஸ்கூலே எனக்கு வேண்டாம்னு வெளியில போறேன்ட்டு ஃபீஸை கொடுத்துட்டு போன உடனே அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபீஸை கட்டிட்டு வெளியில ஒரு உத்தமர், ஒரு துறவி, ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். அவர் தெய்வ சொரூபமாக ஆகிவிட்ட சகஜானந்தாவை படிக்க வச்சது யாரு? ரெட்டைமலை சீனிவாசனா படிக்க வச்சது யாரு? முத்துலட்சுமி ரெட்டிய படிக்க வச்சது யாரு? அதுக்கு முன்னாடி நம்ம ரெட்டமலை இவர் மேயர் சிவராஜுக்கு முன்னாடி இருந்த மேயர் இருந்தாங்க, அவரை படிக்க வச்சது யாரு? அதனால இளையபெருமாளை படிக்க வச்சது யாரு? இவங்க என்னமோ போற போக்குல இவங்க தாங்கதான் எல்லாம் இது பண்ண மாதிரியும், இவங்க காலத்துலதான் படிக்க வச்ச மாதிரியும், இவங்க ஊராங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க குடியதான் அதிகமாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இவங்கதான் கல்வி கொள்ளைய கொண்டு போய் அதை ஒரு வாழ்வியல் முறையாகவே கல்வியை வியாபாரமாக்கி மருத்துவம் கல்வி ரெண்டும் அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டியத இவங்க கொண்டு போய் பிரைவேட் கிட்ட கொடுத்து அதுல தமிழகத்துல இன்னைக்கு கொள்ளைக்காரர்களின் சரணாலயமாக மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் விளங்குதுன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை ஒரே ஒரு ஊடகம் கூட இங்க வரைக்கும் கண்டிச்சு ஒரு விவாதம் வச்சீங்க. RS பாரதி வாய்க்கோள் பிடித்தவரா திமிர் பிடித்தவரா அப்படின்னு இவங்க சப்ஜெக்ட் வச்சிருக்கலாம். ஏன்னா ராஜா பேசுவது அரசியல் ஆணவமா இல்ல மத்திய அரசின் நம்பிக்கையா இப்படிலாம் விவாதம் வச்சிருந்த ஊடகங்கள் ராஜாவை பார்ப்பன திமிர் அப்படின்னு பேசின RS பாரதிக்கு அப்ப திராவிட திமிரா
அவருக்கு நானும் கேட்கலாம்ல. அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரோ அதே வார்த்தையை நானும் பயன்படுத்தலாம்ல. அப்ப ஆர்.எஸ். பாரதியே பிஏ பட்டம் வாங்கியிருக்காரு. நாட்டுல நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்கியிருந்தா அப்ப அவருக்கு யார் மேல வருத்தம்? ஸ்டாலின் மேலையா? உதயநிதி ஸ்டாலின் மேலையா? யார் மேல வருத்தம்? ஏன் இப்படி அவர் பேசுறாரு அப்படிங்கறத யாராவது அவரை போய் கேட்கணும். நீங்க யாருங்க சொல்றீங்க? திமுக இருக்கிறவங்களை சொல்றீங்களா? என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாதான் இதற்கான விளக்கம் கிடைக்கும். அதனால அவர் என்னைக்குமே வாய்க்கொழுப்பு பேசுறாரு. அவர் பேர் என்னமோ ஆர்.எஸ். பாரதிங்கிறத விட ஏற்கனவே ஹெச்ராஜா அண்ணா அவர் அவருக்கு புரியும்படியா பதில் சொல்லி அவர் ரோட் சைட் பாரதின்னு சொல்லி ஹெச்ராஜா அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ராஜா அண்ணனை இந்த நேரத்துல நான் நன்றியோட நினைவு கூறுறேன். ராஜா அண்ணன் சொன்னதை நானும் வழிமொழிந்து அந்த ரோட் சைட் பாரதி பேசுறதெல்லாம் ஊடகங்கள் கடுமையாக கண்டித்து விவாதம் வைத்திருக்க வேண்டும். அந்த விவாதம் வச்சாலும் சில நெறியாளர்கள்லாம் இருக்காங்க. சார் நீங்க சொன்னீங்களா சார், பேசுறீங்களா சார் அப்படின்னு கையை கட்டிட்டு போட்டோ போட்டுட்டு கையை அப்படியே இந்த வீட்டுல அந்த அப்பளம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பீச்சில் அப்பளம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்க அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, 4 ஆர்.எஸ். பாரதி ஆதரவாகும், நெறியாளர் ஒரு ஆள் 5 பேர் ஆதரவாகும், ஒரு ஆளை பாவம் ஒரு ஐயோ பாவத்தை கூப்பிட்டு ஆர்.எஸ். பாரதி என்ன தப்பா சொல்லிட்டார் அப்படின்னு அதை நியாயப்படுத்துற வேலையை தான் இந்த ஊடகங்கள் செய்யும். ஊடகங்கள் திமுகவின் அடிமைகள். இந்த அடிமைகளுக்கு எதுக்கு உடம்புல ரத்தம் ஓடுதுன்னே எனக்கு தெரியல. நான் கடுமையான வார்த்தை பேசுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா இவங்க ஊடகத்துல விவாதம் வச்சுட்டோம். விவாதத்துல நியாயமான 4 பேரை குந்த வச்சு ஆர்.எஸ். பாரதி பொழுப்படுத்தவரா, ஆணவம் பிடித்தவரா, ஆர்.எஸ். பாரதி அரசியல் செல்வாக்கில் பேசுகிறாரா, மமதையில் ஆணவத்தில் பேசுகிறாரா அப்படின்னு டைட்டில் வச்சு இவங்க விவாதம் வச்சுட்டோம். நான் இது தமிழ் ஊடகங்களும் அவங்க ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்கள பணியாளராக செயல்படுகிறார்கள். பாரதியின் நாட்கொழுப்பு மக்களால் அடக்கப்படும். இளம் சிங்கம் அண்ணாமலை அவருக்கு சுட சுட பதில் கொடுப்பாரு. இன்னும் மேலும் வரக்கூடிய காலகட்டங்களையும் இந்த மாதிரி வாய்க்கொழுப்பு எடுத்து யார் யாரெல்லாம் திமுக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார்.